MRB preparation classes for biomechanics. So previous classes la nama 25 questions பார்த்தோம். இந்த classes la நம்ம 20 questions பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் இந்த கிளாஸஸ் வந்து ஃபர்தராக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தராக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் தந்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி பயோமெக்கானிக்ஸ் கிளாஸஸ். So let's go to the first question. The carrying angle of the elbow is formed between. The carrying angle of the elbow is formed between the ulna and radius is option A. The humerus and ulna is option B. The humerus and radius is option C. The radius and wrist is option D. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லைவில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எகைன் நான் கொஸ்டின் படிக்கிறேன். கேரிங் ஆங்கிள் ஆஃப் தி எல்போ இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் the ulna and radius, the humerus and the ulna, the humerus and the radius and wrist. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இருக்குறாங்க ஆமா இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும்ல. ஸோ எஸ், நிறைய கரெக்டாக ஆன்சர்ஸ் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ த ஹியூமரஸ் அண்ட் அல்னா வில் ஃபார்ம்ஸ் தி கேரிங் ஆங்கிள். ஸோ த கேரிங் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை த ஹியூமரஸும் 10 to 15 degrees is normal. So 5 degrees க்கு மேல, 5 degrees க்கு கம்மியா, if it is less than 5 degrees, it is called as cubitus varus. If it is greater than 15 degrees, it is called as cubitus valgus. So greater than 15 அப்படின்னா cubitus valgus, less than 5 அப்படின்னா it is called as cubitus varus. ஸோ எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேரஸ் அண்ட் வேல்கஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். வேரஸும் வேல்கஸும் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ நான் இங்கே ஒன்று எழுதி போடுறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீடியல் ஆங்குலேஷன் if increased அப்படின்னா it is called as valgum. It's called as valgum. If it is decreased அப்படின்னா it is called as varus. So medial angle அதிகமாச்சுன்னு it is called as valgum. Medial angle கம்மியாச்சுன்னு it is called as varum. So இங்க பாருங்க, ஸோ இங்க long axis of the shaft of the humerus பார்க்குறோம். So long axis of the shaft of the humerus and long axis of the shaft of the forearm. So இந்த ரெண்டுக்கு நடுவுல ஃபார்ம் பண்றக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம கேரிங் ஆங்கிள் சொன்னோம். ஸோ இந்த மீடியல் சைடு எப்படி இருக்கு, இட் இஸ் மச் லார்ஜர் when comparing with the lateral side. So medial angulation, if it is more, medial angulation அதிகமா இருந்துச்சுன்னா it is called as valgum. lateral angulation வந்து பாத்தீங்கன்னா நம்ம varumனு சொல்லுவோம். அதாவது medial angulation கம்மியா இருந்துச்சுன்னா it is called as varum அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாவே இந்த cubitus வந்து பாத்தீங்கன்னா வேல்கஸ்ல இருக்கும். ஸோ அதனுடைய நார்மல் ஆங்கிள் எவ்வளோ, 5 to 10 degrees for male and 10 to 15 degrees for female அப்படிங்கிறது பார்க்குறோம். ரெண்டாவது, the carrying angle is formed between the humerus and ulna. ஸோ ஹியூமரஸும் அல்னாவும் தான் இதை ஃபார்ம் பண்ணுது. எப்படி ஃபார்ம் பண்ணுது, where the humeral trochlea and the ulnar articular surfaces are angled. ஸோ இந்த ட்ரொக்லியாவுடைய இந்த ஆங்கிள் தான் நமக்கு கேரிங் ஆங்கிளை தரக்கூடியதா இருக்கு. So carrying angle is formed by the trochlea of the humerus. So it is a measurement between these two bones. Humerusக்கும் அல்னாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு போன்ஸ் தான் நமக்கு கேரிங் ஆங்கிளை உருவாக்குது. ரைட். So going to the next question.
So what is the primary reason for the development of increased lumbar lordosis in response to thoracic kyphosis? So இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் போன டைம் MRBல கேட்டிருந்தாங்க. So what is the primary reason? இது முக்கியமான காரணம் for the development of increased lumbar lordosis in response to thoracic kyphosis. So thoracic kyphosisம் அதிகமாகுது, அதே சமயம் லம்பார் லார்டோசிஸும் அதிகமாகுது. அப்படின்னா இந்த கீழே வரக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்ல எது பொருத்தமானதாக இருக்கும்? ஸோ ஆப்ஷன் ஏ வீக் அப்டாமினல் மசில்ஸ், ஆப்ஷன் பி காம்பன்சேஷன் டு மெயின்டைன் தி பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஆப்ஷன் சி த எக்ஸசிவ் வெயிட் லிஃப்டிங், ஆப்ஷன் டி த டைட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில். ஸோ இந்த 4 காரணத்துல எது கரெக்டா பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட்ஸே அதிகமாக வரலை. ஸோ இன்னொரு 10 செகண்ட்ஸ் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ சம்வாட் கன்ஃபியூஷன்லேயே தான் இந்த கொஸ்டின் போயிட்டு இருக்கு. ஏன்னா போன டைம் இந்த MRBல இந்த கொஸ்டின் கேட்டதை போன பயோமெக்கானிக்ஸ் கிளாஸுக்கு பின்னாடி சில பேர் என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் லம்பார் லார்டோசிஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு thoracic kyphosis, thoracic kyphosis அதிகமாகுது. thoracic kyphosis அதிகமானதுனால லம்பார் லார்டோசிஸ் அதிகமாகுது. ஸோ இந்த டேர்ம்ஸ்லேயே உங்களுக்கான ஒரு மீனிங் வந்து இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் டு thoracic kyphosis, thoracic kyphosis தான் ஃபர்ஸ்ட் ஆகக்கூடிய அந்த இம்பேர்மெண்ட். thoracic kyphosis ஃபர்ஸ்ட் ஆகக்கூடிய அந்த இம்பேர்மெண்ட். ஸோ இன் ரெஸ்பான்ஸ் அதனால என்னாச்சு? தட் இஸ் இன்க்ரீஸ்டு லம்பார் லார்டோசிஸ். கைபோசிஸ் அதிகமானதுனால லார்டோசிஸ் அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காம்பன்சேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ கைபோசிஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பேர்மெண்ட். கைபோசிஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பேர்மெண்ட். ஸோ இன் ரெஸ்பான்ஸ் it will produces the second impairment, which one is lordosis. So இங்க என்ன நடக்குது ஆக்சுவலா? So that is the compensation. அப்படிங்கறத நடக்குது. எதுக்கான ஒரு காம்பன்சேஷனா இருக்குது அப்படின்னா, so to maintain the body's center of gravity, சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு காம்பன்சேஷன் பாடியில் நடக்குது. ஸோ எப்போவெல்லாம் கைபோசிஸ் அதிகமாகுதோ, ஸோ இட் வில் கேன் ப்ரொடியூஸ் லார்டோசிஸ் or else can produces the cervical and lumbar lordosis. So lordosis அப்படிங்கிறது cervicalலையும் வரலாம், லம்பார்லையும் வரலாம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும், அதாவது கைபோசிஸா இருக்கக்கூடிய thoracic கர்வுக்கு அட்ஜசண்டா இருக்கக்கூடிய cervical ரீஜியன்லயோ அல்லது லம்பார் ரீஜியன்லயோ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி லார்டோசிஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர், இட் இஸ் தி காம்பன்சேஷன் ஆஃப் தி பாடி டு மெயின்டைன் தி பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது இதுக்கான ரைட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சருக்கு நம்ம போகலாம், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி ஸோ another one இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு இது. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சம்வாட் இம்பேர்மெண்ட் ஃபாலோடு பை தேர் காம்பன்சேஷனை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு இன்க்ரீஸ்டு thoracic kyphosis, thoracic kyphosis இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? இன்க்ரீஸ்டு lumbar lordosis டு ஷிஃப்ட் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேக். அதோடு சேர்ந்து செர்விக்கல்லையும் லார்டோசிஸ் அதிகமாகும். இட் வில் ப்ரொடியூசஸ் தி ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் அப்படிங்கிறத
நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான சில இம்பேர்மெண்ட்டும் அதற்கான சில காம்பன்சேஷன்ஸும் இந்த ஸ்லைட்லயும் இதுக்கு அடுத்த ஸ்லைட்லயும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஒரு ஸ்லைடை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல நாம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு இம்பேர்மெண்ட்டுக்கும் அதுக்கு அட்ஜஸ்டன்ட் சைட்லயே நாம அதற்கான காம்பன்சேஷனையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபாலோட் பை நெக்ஸ்ட் ஸ்லைடும் இருக்கும். அந்த ஸ்லைடையும் நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் டைம் தரும். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கும் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரியான சில இம்பேர்மெண்ட்ஸும் அதில் வரக்கூடிய சில காம்பன்சேஷன்ஸையும் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த 2 ஸ்லைட்லையுமே நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ இந்த 2 ஸ்லைடுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க. அது எப்படி உங்களுக்கு பயோமெக்கானிக்கலா அது மாறுது, எப்படி காம்பன்சேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. Right. So going to the next question. So during wrist flexion, which carpal bone acts as the primary pivot? So during flexion of the wrist, which carpal bone acts as the primary pivot? So option A scaphoid, option B lunate, option C pisiform, option D capitate. So இந்த 4 ஆப்ஷன்ல இது வந்து பைவோட்டா செயல்படுது அப்படிங்கிற அந்த போனை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ நம்ம கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ஆப்ஷன்ஸை பதிவு பண்ணுங்க. ரைட், நிறைய பேர் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ எல்லாம் சொல்றீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, lunate bone. So the lunate is the central to the wrist motion. Lunate அப்படிங்கிற இந்த போன் தான் it forms the center of the wrist motion which act as a pivotal point during flexion and extension. ஸோ ஃப்ளெக்ஷனுக்கும் இதுதான், எக்ஸ்டென்ஷனுக்கும் இந்த lunate bone தான் உங்களுக்கு அந்த சென்டர் பைவட் பாயிண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ உதாரணத்துக்கு இந்த டிசீஸ் கால்ட் அஸ் கியன்பாக்ஸ் டிசீஸ் கால்ட் அஸ் கியன்பாக் டிசீஸ். It is the avascular necrosis of the lunate. lunate bone-உடைய avascular necrosis. நிறைய நம்ம ஸ்கேபாய்டை பத்தி தான் பேசியிருப்போம். ஏவியனை பத்தி பேசும்போது நிறைய ஸ்கேபாய்டை பத்தி பேசியிருப்போம். ஸோ இந்த lunate bone பத்தி நம்ம அதிகம் பேசியிருக்க மாட்டோம். So this is a disease called Kienbock disease. It is the avascular necrosis of the lunate, which highlights its importance as a dysfunction in this lunate. இந்த lunate-ல dysfunction ஆகும்போது it will severely disturb the wrist mechanics. wrist-னுடைய அந்த மெக்கானிக்ஸை இது சிவியரா டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கின்பாக்ஸ் டிசீஸ் இஸ் தி avascular necrosis of the lunate. ஸோ இன்ஜூரிஸ் டு தி lunate or its ligament, லூனேட்டை சரௌண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ்லயோ அல்லது லூனேட்லயோ நமக்கு இன்ஜூரிஸ் ஆகும்போது இட் கேன் லீட்ஸ் டு கார்பல் இன்ஸ்டெபிலிட்டி.
கார்பல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு கொண்டு வரும். ஸோ நிறைய கார்பல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. விஐஎஸ்ஐ டிஏஎஸ்ஐ எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்கேலேட்டட் லிகமெண்ட் செக்மெண்ட் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாம் இந்த லூனேட்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர் அல்லது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அல்லது இன்ஜூரியஸ் டு தி லிகமெண்ட் இது எல்லாமே நமக்கு இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் இட் ஃபார்ம்ஸ் எ சென்டர் பாயிண்ட். த லூனேட் ஃபார்ம்ஸ் தி சென்டர் பைவோட்டல் பாயிண்ட் ஃபார் தி டோட்டல் ரிஸ்ட் ஜாயிண்ட். இங்க பைவோட் அப்படிங்கிறது டஸ் நாட் மென்ஷன் தி பைவோட். பைவோட் ஜாயிண்ட் பத்தி இங்க நாம பேசுறது இல்ல. இட் மென்ஷன்ஸ் தி pivotal point. It is the center point for the movement அப்படிங்கறத நம்ம இங்க பேசுறோம். ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். So which spinal condition is most commonly associated with increased thoracic kyphosis in osteoporosis? So osteoporosis along with அதோட thoracic kyphosisம் அதிகமாகும். ஸோ கீழே கொடுக்கப்பட்ட இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆன்சரா இருக்கும்? ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்கோலியோசிஸா, ஆப்ஷன் பி ஸ்பைனல் ஸ்டெனோசிஸா, ஆப்ஷன் சி டோவேஜர்ஸ் ஹம், ஆப்ஷன் டி ஸ்பாண்டைலோலிஸ்தசிஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ரைட், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் வருது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் டி த டோவர்ஸ் ஹம்ப். ஸோ இந்த டோவர்ஸ் ஹம்ப் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ யூஸ்வலாக பார்க்குறோம். கிளினிக்கல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா கிளினிக்கல் சைடில் இந்த மாதிரியான ஒரு ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அனலைஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த டோவர்ஸ் ஹம்ப் அப்படிங்கிறது இதில் வரும். இட்ஸ் அசோசியேட்டட் வித் தி சிவியர் thoracic kyphosis. thoracic kyphosisல இது அசோசியேட்டட் ஆகி வரும். ஸோ இதில் ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் எதில் இது இருக்கலாம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருக்கலாம். இன்னும் பல கண்டிஷன்ஸ்லையும் இந்த டோவர்ஸ் ஹம்ப் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டோவர்ஸ் ஹம்ப் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் அப்ரோப்ரியேட் டேர்ம். இது வந்து ஒரு கரெக்டான டேர்ம் கிடையாது. இது கைஃபோசிஸ் தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலா கைஃபோசிஸ் தான் சொல்லணும். ஸோ டோவர்ஸ் ஹம்ப் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு வார்த்தையா இருக்காது. அதுக்கான மீனிங் கூட நீங்க போட்டு பாருங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க, அது ஏன் மெடிக்கல் டேர்ம்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீபமா பேசிட்டு வராங்க. ஸோ இந்த டோவர்ஸ் ஹம்பை பத்தி நீங்க உங்களுடைய கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். So which ligament is most commonly injured in an inversion sprain? So inversion sprainல எந்த ligament ரொம்ப காமனா இன்ஜூரி ஆகும்? So deltoid, posterior talofibular ligament, anterior talofibular ligament, calcaneofibular ligament. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எந்த ஒரு லிகமெண்ட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. Right, so going to the answers. So the answer is anterior talofibular ligament, which is the
weakest ligament of the lateral side, lateral collateral ligament உடைய one of the weakest ligament is the anterior talofibular ligament. So it is most commonly injured in the ankle sprain. Right? So next question, what is the most common pathology leading to flat foot deformity? Flat foot கொண்டு வரக்கூடிய most common pathology இதுல எதுவா இருக்கும்? So option A, Achilles tendon rupture. Option B, posterior tibial tendon dysfunction. Option C, peroneal tendon tear. Option D, plantar fasciitis. இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு flat foot deformity கொண்டு வரக்கூடியதா இருக்கு? ஸோ ஆப்ஷன் டி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ரைட் ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ the right answer is option B. So posterior tibial tendon dysfunction. Posterior tibial tendon dysfunction is the right answer. ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி மித்த ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிளாட் ஃபுட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ திஸ் கண்டிஷன் வீக்கன்ஸ் தி மீடியல் ஆர்ச் ஆஃப் தி ஃபுட். ஸோ இந்த போஸ்டீரியர் டிபியல் டெண்டான் இது எதனுடைய டெண்டானு? இது டெண்டான் ஆஃப் டிபியாலிஸ் posterior muscle. Tibialis posterior muscle உடைய ஒரு டெண்டான். Posterior tibial tendon has multiple insertions in the foot. ஃபுட்ல நிறைய பாயிண்ட்ல வந்து இது போய் இன்சர்ஷன் ஆகும். ஸோ இதனுடைய அந்த டிஸ்ஃபங்க்ஷன் தான் நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா ஃபிளாட் ஃபுட்டை கொண்டு வருது. ஸோ இந்த போஸ்டீரியர் டிபியல் டெண்டானுடைய ஒர்க் என்னென்ன, இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன? இட் சப்போர்ட்ஸ் தி ஆர்ச் ஆஃப் த ஃபுட். ஆர்ச் ஆஃப் தி ஃபுட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இதனுடைய சப்போர்ட்டிங் அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சது அப்படின்னா and the arch will diminish, it will produces the flat foot, and also it will inverts the foot, it will plantar flex the foot, it will stabilize the ankle and foot, it will stabilize the ankle and foot during the walking and other activities. The posterior tibial tendon, which is the tendon of tibialis posterior, தான் இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஆர்ச் ஆஃப் த ஃபுட் மெயின்டெனன்ஸ் வந்து இதனுடைய டிஸ்ஃபங்க்ஷன்ல பாதிக்கப்படும். ஸோ விச் வில் லீட்ஸ் டு தி ஃபிளாட் ஃபுட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ வாட் இஸ் த பிரைமரி பெத்தாலஜி ஆஃப் அக்கிலிஸ் டெண்டினோபதி? அக்கிலிஸ் டெண்டினோபதியினுடைய பிரைமரி பெத்தாலஜி என்ன? ஆப்ஷன் ஏ, டெண்டான் ரப்சர். டெண்டான் ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அது டெண்டினோபதின்னு சொல்லுவோமா? டெண்டான் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத அக்கிலிஸ் டெண்டினோபதி சொல்லுவோமா? டெண்டான் டீஜெனரேஷனை அக்கிலிஸ் டெண்டினோபதின்னு சொல்லுவோமா? அல்லது இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி டெண்டான்ஸ் நம்ம சொல்லுவோமா? இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் ரைட்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. So there is a big confusion between the tendon inflammation and tendon degeneration இருக்கும் போல. அதனால தான் மாறி மாறி சிபி அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறது ரைட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலாம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தி டெண்டான் degeneration. Tendon degeneration is the right answer. So the Achilles tendinopathy is characterized by the degenerative process of the tendon. Degenerative process of the tendon rather than the inflammation, which is often a misconception. இது ஒரு misconception. Inflammation அப்படிங்கிறது கரெக்டானது கிடையாது. So it is called as a degeneration of the Achilles tendon. So இதுல என்னென்னலாம் நடக்கும் இந்த Achilles tendinopathy அப்படின்னா, the collagen will disorganized, there will be increased ground substance,
and neovascularization and leading to the pain and dysfunction. ஸோ இந்த மூணுமே இந்த அக்கிலிஸ் டெண்டினோபதியில ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நம்ம இதோட தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்டார் fasciitis and fasciosis? fasciitis and fasciosis அப்படிங்கிறத ஒரு கான்வர்சேஷனாவே இப்போ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது வந்து கரெக்டான ஒரு டெர்மினாலஜியா இருக்கும் அப்படிங்கிறத, ஃபேசியைட்டிஸா ஃபேசியோசிஸா அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பேசிஸ்ல போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ the fasciitis will not be a correct term to denote this condition. fasciitis அப்படிங்கிறத ஒரு கரெக்டான ஒரு டேர்மா நாம இங்க சொல்ல முடியாது. பிகாஸ் there is no inflammation, because there is more than the inflammation, which is the degeneration தான் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ the plantar fasciitis அப்படிங்கிறது ஒரு கரெக்டான டெர்மினாலஜியா இருக்காது. ஸோ it may or it would be called as plantar fasciosis அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான டெர்மினாலஜியா இருக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய பல ரிசர்ச்சஸ்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டே அப்டேட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ டியூரிங் வாக்கிங் விச் ஃபேஸ் ஆஃப் தி கெயிட் ஹேஸ் தி ஹையஸ்ட் எனர்ஜி டிமாண்ட்? அதிகமான எனர்ஜி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து என்ன? டியூரிங் தி வாக்கிங் கெயிட் ஃபேஸ்ல எந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி டிமாண்ட் இருக்கு? ஸோ இனிஷியல் கான்டாக்டா, மிட் ஸ்டான்ஸா, ப்ரீ ஸ்விங்கா, டெர்மினல் ஸ்விங்கா? ஸோ இந்த நாளில் எது வந்து கரெக்டான ஒரு ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. ரைட், நிறைய ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் த ப்ரீ ஸ்விங். ப்ரீ ஸ்விங் ஃபேஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஃபேஸ், பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. எதுக்கான ஒரு எனர்ஜி அதிகமாக இங்கே தேவைப்படுது? ஸோ இட் இன்வால்வ்ஸ் ப்ரொபல்ஷன் டு புஷ் தி பாடி ஃபார்வர்ட். டு புஷ் தி பாடி ஃபார்வர்ட், பாடியை முன்னாடி புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த ஃபேஸ் தான் உதவுது. ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் த மோர் எனர்ஜி கன்சியூமிங் ஃபேஸ் கம்பேரிங் வித் தி அதர் ஃபேஸஸ். ஸோ நம்ம ஓல்டு டெர்மினாலஜிஸ் நமக்கு யூஸ்வலா தெரியும். இந்த ஹீல் ஸ்ட்ரைக்கு, ஃபுட் ஃபிளாட்டு, மிட் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறத இந்த ஓல்டு டெர்மினாலஜிஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ராங்கோ லாக்ஸமிகோஸனுடைய இந்த நியூ டெர்மினாலஜிஸான இந்த இனிஷியல் கான்டாக்ட், இந்த லோடிங் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் பரிச்சயமா இருக்காது. ஸோ ஹீல் ஸ்ட்ரைக் என்ன சொல்றாங்க? ஸோ ஹீல் ஸ்ட்ரைக் இஸ் கால்ட் அஸ் initial contact. The heel strike is called as initial contact. The foot flat is called as the loading response. Loading response. The mid stance is never changed. It is the mid stance. Mid stance in the சொல்றாங்க. The heel off is called as the terminal stance. The toe off is called as the pre-swing. So the pre-swing is the most energy consuming phase because it involves the toe off. Toe off வந்து இங்கதான் நடக்குது. ஸோ டோ ஆஃப் நடக்கும்போது இட் இன்வால்வ்ஸ் தி ப்ரொபல்ஷன் டு புஷ் தி பாடி ஃபார்வர்டு. பாடியை ஃபார்வர்டா புஷ் பண்ணி கொண்டு போகணும். அதனால இந்த ஃபேஸுக்கு அதிகமான ஒரு எனர்ஜி கன்சப்ஷன் தேவைப்படுது. அதே போல ஆக்சலரேஷன், ஸ்விங் ஃபேஸ், இந்த மூணுமே ஸ்விங் ஃபேஸ், இது எல்லாமே ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ். இது எல்லாமே ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ்ல வரும். இந்த மூணும் ஸ்விங் ஃபேஸ்ல வரும். ஸோ இந்த ஸ்விங் ஃபேஸ்ல வரக்கூடிய ஆக்சலரேஷன், மிட் ஸ்விங் அண்ட் டீசலரேஷன், இது என்னன்னு சொல்றாங்க? acceleration is changed to initial swing. The mid swing is never changed. It is the mid swing. The deceleration is changed to the terminal swing அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பேஜையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ரைட். ஸோ 2 seconds. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். So what is the primary role of gluteus medius during the stance phase of the gait? So gait la stance phase la gluteus medius nuடைய முக்கியமான வேலை என்ன? So option A to extend the hip extension, option B to stabilize the hip, option C to adduct the hip, option D to rotate the hip,
ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷனா இருக்கும்? Again, the BC க்கு நடுவுல ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. பியா சியா அப்படின்ட்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். So to stabilize the pelvis in the stance phase is the function, is the primary role of the gluteus medius. Gluteus medius உடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் டு ஸ்டெபிளைஸ் தி பெல்விஸ். பெல்விஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வைத்திருக்கும். ஸோ இதனுடைய ஆக்ஷன் என்ன? குளூட்டியஸ் மீடியஸினுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இட் அப்டக்ட் தி ஹிப். It abduct the hip. So abduction of the hip is in open chain kinematics. Open chain kinematics. What is open chain kinematics? Again, இது ஒரு இரண்டாவது கேள்வி. So what is open chain kinematics? So here the proximal end is fixed. Proximal end is fixed. இது fixed-ஆ இருக்கும். The distal end is moving. Distal end என்னவா இருக்கும்? It will moves. Distal end will moves. So it is called as open chain kinematics. So distal open-ஆ இருக்கும், proximal fix ஆயிருக்கும். It is called as open chain kinematics. So open chain kinematics-ல gluteus medius-னுடைய ஒர்க் என்ன அப்படிங்கறத நம்ம anatomy book-லயே படிச்சிருப்போம். It is the abduction of the hip. But closed chain kinematics-ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். So in open chain kinematics, the femur will comes like this, right? Femur வந்து இப்படி வெளியே வரும். So it is called as abduction. So closed chain kinematicsல என்ன நடக்குது அப்படிங்கறது பார்க்கணும். So proximal இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்குது, distal மூவ் ஆகுதுன்னா இது open kinematics. So distal இங்க மூவ் ஆகுது, it will produces the abduction. So now here the distal is fixed. Distal வந்து இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கும். So distal வந்து இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்குது. Now the proximal is moving. So femur இப்படி மூவ் ஆன femur இப்போ என்ன ஆக போகுது? The hip இந்த pelvis இப்படி மூவ் பண்ண போகுது. Pelvis இந்த சைடு மூவ் பண்ண போகுது. So preventing the drop of this side. இந்த சைடு அதாவது ஆப்போசிட் சைடு pelvis டிராப் பண்ணாம தடுத்துக்கிறது தான் gluteus medius-னுடைய வேலையா இருக்கு. So if the gluteus medius get paralyzed, இது பேரலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? The opposite side will get a drop. So this is called as Trendelenburg sign. So இதே தான் during the stance or during the gait phase, the Trendelenburg sign is called as Trendelenburg gait அப்படின்னு சொல்றாங்க. Right? So again I am going to explain because ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். So in open kinematics, the origin is fixed. Origin fixed-ஆ இருக்கும். Insertion வந்து மூவிங்கா இருக்கும். Insertion மூவ் ஆகும்போது it will create the femur for abduction. Femur abduction பண்ணும். But in closed chain kinematics during the stance phase, stance phase போது the distal end, which means the insertion is fixed and the origin is moving. Origin இப்படி மூவ் ஆகும். So either இது இப்படி மூவ் ஆனா இது open chain, இந்த மாதிரி மூவ் ஆனா அது closed chain. So இந்த மாதிரி மூவ் ஆகும்போது it will produce or it will prevent the drop of the opposite side pelvis. So during the single leg stance போது the gluteus medius of one side prevents the drop of the opposite side pelvis. But when the gluteus medius muscle get paralyzed, the opposite side pelvis will get a drop. So this is called as Trendelenburg sign. இதுவே கேட்ல இருந்துச்சு அப்படின்னா it is called as Trendelenburg gait, right? So இது ஒன்றும் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். So we shall move to the next question. So which of the following pathologies is most commonly associated with a toe in gait pattern? Toe உள்ள பார்த்த மாதிரி, கட்ட விரல் உள்ள பார்த்த மாதிரி, இதுல எந்த ஒரு இம்பேர்மெண்ட்ல நடப்பாங்க? ஸோ ஆப்ஷன் ஏ ஹிப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த ஹிப்ல இந்த மாதிரி நடக்குமா? ஃபெமோரல் ஆன்டிவர்ஷன், ஃபீமர் முன்னாடி திரும்பி இருந்துச்சுன்னா, ஃபீமருடைய ஹெட் முன்னாடி டேர்ன் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்குமா? டிபியல் டார்ஷன் அல்லது அக்கிலிஸ் டெண்டினோபதி,
இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி ஹிப் ஆர்த்தியாட்டிஸ்ன்னு சொல்றோம், ஆஸ்டியோ ஆர்த்தியாட்டிஸ் சொல்றோம், டிபியல் டார்ச்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஃபெமோரல் ஆன்டிவர்ஷன் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துடலாம். It is option B, the femoral antiversion. The femoral antiversion will produces the toe in gait pattern. அது எப்படி ஃபெமோரல் ஆன்டிவர்ஷன் ஆகுது, ஃபெமோரல் ஆன்டிவர்ஷன் ஆச்சுன்னா எப்படி டோ இன் ஆகும், டோ அவுட் தானே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர்த்தனுடைய அந்த கேள்வியாகவும் இருக்கும், ரைட்? ஸோ the femoral antiversion is a condition where the femur is rotated inward, which can lead to a compensatory toe in gait pattern. Compensatory toe in gait pattern. ஸோ இங்க angle of toe out என்னங்கிறத நம்ம பார்த்தோம். What is angle of toe out? ஸோ இது ப்ராக்ரஸ் ஆகி போகக்கூடிய அந்த ஃபேஸ், நேரா நடந்து போறோம் இல்லையா? ஸோ நேரா நடந்து போகும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இந்த ஃபுட்டு ஒரு ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவோம், இந்த செகண்ட் ரே வழியா ஒரு லைனையும் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் லைனையும் வச்சு நம்ம பார்க்கும்போது it will forms an angle. So this angle is called as angle of toe out, which is normally 5 to 18 degrees. 5 to 18 degrees, சில புக்ல 5 to 15 degreesனு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த நார்மலான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டோ அவுட்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஃபெமோரல் ஆன்டிவர்ஷன்ல என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறோம், there is a toe in pattern. toe in அதாவது இந்த மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஏன் ஆகுது, டோ இன் ஏன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ நார்மல் ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷன். நார்மலாவுமே ஃபெமோரல் நெக்கு ஆன்டிவர்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய நார்மல் ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், இட் இஸ் 15 to 20 degrees இருக்கும். நார்மலான ஆங்கிள் 15 to 20 degrees இருக்கும். ஸோ ஹரிசாண்டலோட நாம் ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ நெக் அண்ட் ஹெட்டோட ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறோம். அப்புறம் இந்த காண்டைல ஒரு லைனை ட்ரா பண்ணும்போது நமக்கு 15 to 20 degrees ஒரு ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நார்மல் ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷன். ஸோ ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷன் இஃப் இட் இஸ் மோர் தென் 20 degrees, மோர் தென் 20 degrees போகும்போது இட் இஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கால் என்ன ஆயிருது, இட் வில் பி லைக் திஸ். ஸோ இது நார்மல், இது நார்மல், இது அப்நார்மல். ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷன் 40 degrees இருந்துச்சு அப்படின்னா இது அப்நார்மல்னு சொல்லுவோம். ஸோ அப்நார்மலா இருக்கும்போது இட் வில் லீட்ஸ் டு த டோ இன் பேட்டர்ன். இட் வில் லீட்ஸ் டு தி டோ இன் பேட்டர்ன். இது நார்மலா இப்படி இருக்கணும். ஸோ ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷனா அதிகமா போச்சு, இட் வில் ப்ரொடியூசஸ் தி டோ இன் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கும். ஸோ த ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சரா இருக்கும். ஸோ அதர் ஆன்சர்ஸ் டிபியல் டார்ஷன் மாதிரியான ஆன்சர்ஸும் சில நேரங்கள் கரெக்டா இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ஃபெமோரல் நெக் ஆன்டிவர்ஷன் தான் அது அதிகமாகிறது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இந்த டோ இன் பேட்டர்னுக்கு. So next question, the patellar tendon insufficiency, patellar tendon உடைய insufficiency can result in which of the following compensatory movements. So இந்த மாதிரியான ஒரு compensatory movement இந்த patellar tendon உடைய insufficiency produce பண்ணும். ஆப்ஷன் ஏ, குவாட்ரிசெப்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுமா. ஆப்ஷன் பி, பெட்டலார் ட்ராக்கிங் வந்து ஆல்டர் ஆகி போயிடும். ஆப்ஷன் சி, என்ஹான்ஸ்டு நீ எக்ஸ்டென்ஷன், பெட்டலார் டெண்டான் வந்து சின்னதானங்காட்டி நீ எக்ஸ்டென்ஷன் நல்லா வந்து சூப்பரா வருமா. ஆப்ஷன் டி, டிக்ரீஸ்டு ஹிப் ஃபிளெக்ஷன். இந்த நாள்ல எது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.
மோஸ்ட்டாக எல்லாமே கரெக்டான ஒரு ஆன்சர் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல்டர்டு பெட்டலார் ட்ராக்கிங். பெட்டலார் ட்ராக்கிங் தான் இங்கே வந்து ஆல்டர் ஆகுது ரேதர் தென் அதர் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டலாவுடைய அந்த ட்ராக்கிங் தான் இங்கே மாறி போகுது. ஸோ இந்த பெட்டலா டெண்டான் ட்ராக்கிங்கை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் டினோட்டட் வித் தி ஜே சைன். ஜே மாதிரி இந்த மாதிரி பெட்டலாவினுடைய ட்ராக்கிங் இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா, பெட்டலா டெண்டானுடைய இன்சஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு சரியான ஆன்சராக இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். So in knee biomechanics, which structure prevents posterior displacement of the tibia relative to the femur? Which structure prevents the posterior displacement of the tibia relative to the femur? Option A, ACL. Option B, PCL. Option D, MCL. Option D, LCL. இந்த நாளில் எது கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே கரெக்டான ஒரு ஆன்சர்ஸ் தான் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் பி, the posterior cruciate ligament is the right answer. ஸோ the posterior cruciate ligamentக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இட் இஸ் கால்ட் அஸ் posterior drawer test. posterior drawer test. ஸோ ஃபீமரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிபியாவை நாம போஸ்டீரியரா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸோ மோர் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் இண்டிகேட்ஸ் தி பிசிஎல் டேர். பிசிஎல் டேரை வந்து நமக்கு அது டினோட் பண்ணும். ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபீமர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, டிபியாவை நாம போஸ்டீரியரா டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னா வாட் இட் மீன்ஸ், த பிசிஎல் வில் பிரிவெண்ட் தி போஸ்டீரியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டிபியா ஆன் ஃபீமர். டிபியாவை ஃபீமர் மேல போஸ்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆக விடாம தடுத்துக்கூடிய ஒரு லிகமெண்ட், இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் தான் பிசிஎல். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏசிஎல்? ஏசிஎல் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ ஏசிஎல் வில் பிரிவென்ட்ஸ் தி ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி டிபியா ஆன் ஃபீமர். ஸோ டிபியாவை ஃபீமர் மேல ஆன்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆகாம விடக்கூடிய பார்த்துக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் தான் இந்த ஏசிஎல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஒரு ஆன்சர் PCL. The PCL restricts the backward movement of the tibia relative to the femur, ensuring the knee stability. Right. So next question க்கு போலாம். So a slap tear refers to a lesion in which specific part of the shoulder. Shoulderல the slap tearனா எதை குறிக்குது? rotator cuff injury-வா, acromioclavicular joint உடைய அந்த injury-வா, superior labrum injury-யா அல்லது glenoid labrum உடைய injury-யா? ஸோ மோஸ்டான கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலயே நமக்கு இருக்குது சுப்பீரியர் லேபரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கேயே நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆன்சர் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ சுப்பீரியர் லேபரம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். த ஸ்லாப் விச் ரெஃபர்ஸ் டு, ஸ்லாப் அப்படிங்கிறத எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா த சுப்பீரியர் லேபரம் டேர் ஃப்ரம் ஆன்டீரியர் டு போஸ்டீரியர். சுப்பீரியர் லேபரம் ஃப்ரம் தி ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் தான் இந்த ஸ்லாப் டேர் அப்படிங்கிறத நம்ம காமனா ரெஃபர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். So which knee pathology is associated with the valgus or varus stress leading to joint space narrowing on the medial or lateral side? So option A, meniscal tear. Option B, ligament sprain. Option C, osteoarthritis. Option D, patellar tendinitis. So இந்த நாலு ஆப்ஷன்ல எதுவாக இருக்கலாம்?
ரொம்ப தயக்கத்தோட ஆன்சர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பலர் யோசிச்சு தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ சந்தேகமே வேணாம், ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறையுது அப்படின்னாவே இட் வில் பிகாஸ் ஆஃப் தி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்லாம் நம்ம என்ன கேட்டிருந்தோம், வேல்கஸ் அல்லது வேற ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறையுது அப்படிங்கிறது கேட்டிருந்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், த ஜெனு வேல்கம் அண்ட் ஜெனு வேரம், ஜெனு வேல்கம் அண்ட் ஜெனு வேரம் அப்படிங்கிறது என்ன? ஸோ வேல்கம் ரெஃபர்ஸ் டு தி இன்க்ரீஸ்டு மீடியல் ஆங்குலேஷன். ஸோ மீடியல் சைடு ஆங்கிள் அதிகமாச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வேரம், வேல்கம். மீடியல் சைடு ஆங்கிள் அதிகமாச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வேல்கம். இதை நாக் நீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மீடியல் சைடு அந்த ஆங்கிள் கம்மி ஆகுதுன்னு வைங்க, சப்போஸ் லைக் திஸ், இந்த மாதிரி கம்மி ஆகுது அப்படின்னா ஸோ இங்க மீடியல் ஆங்கிள் கம்மி ஆயிரும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வேரம், ஜெனு வேரம்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு பவுலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பவுலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ நம்ம ஜாயிண்ட் ஸ்பேஸ் எங்க குறையும்? ஸோ இட் வில் ரெடியூஸ்ட் இன் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸோ தயங்கவே வேண்டாம், ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறைஞ்சது அப்படின்னாவே இட் வில் பிகாஸ் ஆஃப் தி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். மீதி ஆன்சர்ஸ் இருந்தாலும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் தான் அதுல ஒரு பெஸ்டான ஒரு ஆன்சரா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். So the avascular necrosis of the femoral head is most commonly associated with which of the following? Rheumatoid arthritis, excessive alcohol use, hip dysplasia அல்லது osteoarthritis. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ஏவியன் ஆஃப் தி ஃபெமோரல் ஹெட், ஃபெமோரல் ஹெட்னுடைய அந்த ஏவியனுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. இட்ஸ் அன் ஏட்ரோமேட்டிக் காசஸ். இங்க இருக்கிறது எல்லாமே ஏட்ரோமேட்டிக் காசஸ். எது வந்து இது மோஸ்ட் ஒரு லைக்லி அல்லது மோஸ்ட் ஒரு பெஸ்ட் ஆன்சரா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ரைட். எல்லாருமே ரொம்ப அதிகமான நபர்கள் கரெக்டா ராங்கான ஆன்சர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ வை ஹிப் டிஸ்பிளேசியா தான் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஏன் ஹிப் டிஸ்பிளேசியா கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் எக்ஸசிவ் ஆல்கஹால் யூஸ். ஒரே ஒருத்தர் மட்டும்தான், முகமது ஷானவாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ எக்ஸசிவ் ஆல்கஹால் யூஸ். ஸோ த எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சப்ஷன் வில் லீட்ஸ் டு தி ஏவியன். ஏவியனை வந்து காஸ் பண்றதுல ரொம்ப அதிகமான ஒரு பர்சன்டேஜ், which means 60% of the cause is because of the alcohol use. ஸோ ஆல்கஹால் யூசர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏவியன் வந்து எதனால வருது அப்படின்னா, ஸோ 60% பிகாஸ் ஆஃப் தி ஆல்கஹாலிக் யூஸ் which will leads to the ஏவியன் ஆஃப் தி femoral head. femoral headனுடைய ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸை காஸ் பண்ணக்கூடியதா இந்த எக்ஸசிவ் ஆல்கஹால் யூஸ் இருக்கு. மற்ற ஃபேக்டர்ஸ், உதாரணத்துக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துக்கிட்டே அப்படின்னா it may also causes the avian. avian அதுவும் காஸ் பண்ணும், பட் the percentage of causing the disease or the avian is very much lesser comparing with the excessive alcohol usage அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கூகுள்ல கூட இதை சர்ச் பண்ணி கூட பாருங்க. ரைட். நெக்ஸ்ட். So what biomechanical effect occurs in the knee during genu valgum? Genu valgum ஆல்ரெடி பார்த்தோம், increased in the medial angulation. It is also known as knock knee அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ஜெனு வேல்கம்ல என்ன மாதிரியான ஒரு பயோமெக்கானிக்கல் எஃபெக்ட் இருக்கும்? இன்க்ரீஸ்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் ஆன் தி மீடியல் கம்பார்ட்மெண்ட். மீடியல் கம்பார்ட்மெண்ட்ல அதிகமான ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் இருக்குமா? இன்க்ரீஸ்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் ஆன் தி லேட்ரல் கம்பார்ட்மெண்ட். லேட்ரல் கம்பார்ட்மெண்ட்ல அதிகமான கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் இருக்குமா? Increased tensile force on the lateral compartment, decreased compressive forces overall. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஒரு ஆன்சரா இருக்கும்?
ஸோ எகைன் ஏவுக்கும் பியுக்கும் நடுவில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இன்க்ரீஸ்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் ஆன் தி லேட்ரல் கம்பார்ட்மெண்ட், ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன் லேட்ரல் கம்பார்ட்மெண்ட்ல அதிகப்படியான கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அட் தி மீடியல் கம்பார்ட்மெண்ட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, the tensile forces are more created at the medial side. Medial side என்ன ஆகுது, the tensile forces are more created, and on the lateral sideல தான் என்ன ஆகுது, அதிகமான கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் வந்து விழுகுது அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் கால்ட் அஸ் தி நாக் நீ அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ரேல நம்ம பார்க்கும்போது டிபியோ ஃபெமோரல் ஷாஃப்ட் ஆங்கிள், டிபியாவும் இந்த ஃபீமரும் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஷாஃப்டுடைய ஆங்கிள் it should be 5 to 7 degrees. 5ல இருந்து 7 degrees இருக்குது அப்படின்னா it is normal. 5 to 7 degrees of the valgus is normal. valgus வந்து காமனா இருக்கும், கியூபிட்டஸ்லயும் லேசான ஒரு valgus இருக்கும், ஜெனுலையும் காமனான ஒரு சின்ன ஒரு valgus இருக்கும். So more than 10 to 12 degree of the valgus, it is called as Genu valgum. 10ல இருந்து 12 டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா it is called as Genu valgum. So less than 0 degrees of valgus or excessive varus angle, varus ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னாலுமே it is called as Genu varum. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், பட் நம்ம யோசிச்சு எழுதணும் அப்படின்னா கரெக்டா எழுத முடியும். யோசிக்காம எழுதிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ணிருப்போம். பிகாஸ் நம்ம மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய பேர் நினைச்சிருப்போம் மீடியல் சைடு தான் அதிகமா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல தேய்மானம் ஆகும், மீடியல் சைடு தான் ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மி ஆகும் அப்படிங்கறத நம்ம நினைச்சிருப்போம். பட் இங்க கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் எங்க அதிகமாகுது அப்படிங்கறது இங்க கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. இந்த ஜெனு வேல்கம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேட்டரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் அதிகமான ஒரு ஃபோர்ஸஸ் வந்து ஏற்படுது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். So which muscle is actively insufficient when the knee is fully flexed and the hip is fully extended? So knee ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிடுறோம், ஹிப்பை ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எந்த மசில், ரெக்டஸ் ஃபெமோரிஸா, ஹாம்ஸ்ட்ரிங்கா, சார்டோரிஸா, கேஸ்ட்ரோனிமிஸா, இந்த 4 மசில்ல எந்த மசில் which goes to active insufficient எதுவாக இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரைட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் தி ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ த ஹாம்ஸ்ட்ரிங்ல நம்ம பார்க்குறோம், ஹாம்ஸ்ட்ரிங்ல இங்கே என்ன ஒர்க் நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கு இட் இஸ் ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி நீ, ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி நீ. ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஹிப், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஹிப். இந்த ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா it is the work of hamstring, it is the work of hamstring. So ரெண்டு ஆக்ஷன், ஹாம்ஸ்ட்ரிங் உடைய ரெண்டு ஆக்ஷனுமே ஒரே டைம்ல நடக்கும்போது the hamstring will goes for active shortening, hamstring will goes for active shortening. ஷார்டனிங் தான் ஆகும், கான்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும், ஷார்டனிங் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு ஸோ மசில் ஃபைபர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்டின் and this is the myosin, myosin இப்படி இருக்கும். ஸோ ஷார்டனிங் ஆகும்போது என்ன ஆகும், ஷார்டனிங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஆக்டினும் மயோசினும் இட் வில் கம்ஸ் லைக் திஸ், ஆக்டின் மயோசின் வில் கம்ஸ் லைக் திஸ். ஸோ தேர் இஸ் மோர் ஓவர்லாப்பிங் ஆஃப் தி ஆக்டின் ஓவர் ஆக்டின். ஸோ தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஃபர்தர் ஷார்டனிங், ஃபர்தரா ஷார்டனிங் ஆக முடியாது. ஸோ ஃபர்தர் ஷார்டனிங் ஆக முடியாத போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி, ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். the muscle is actively insufficient. So இங்க hamstring என்ன ஆகுது, so the knee is extended and the hip is flexed, hip flex ஆயிரும், knee extend ஆயிரும். So further நம்ம இதை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, the hamstring will goes for passively insufficient. further அதுக்கு மேல அதனால ஸ்ட்ரெச் பண்ணவே முடியாது. ஸோ சார்கோமியர் லெவல் என்ன ஆயிரும் அப்படின்னா,
மயோசின் அண்ட் ஆக்டின் வந்து இந்த மாதிரி போயிடும். ஸோ ஃபர்தர் பாண்டிங் இந்த இடத்துல ஃபார்ம் ஆக முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆக முடியல அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் லென்த்தனிங். இட்ஸ் கால்ட் அஸ் ஓவர் லென்த்தனிங். ஸோ அதுக்கு மேல அதனால லென்த்தன் ஆக முடியாது. ஸோ இட் வில் லீட்ஸ் டு passive insufficiency. It leads to passive insufficiency அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி knee flexion and hip extensionல hamstring muscle தான் ஆக்டிவா இன்சஃபிஷியன்ட் ஆகுது அப்படிங்கறத இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஒரு ஆன்சரா இருக்கும். Next question, 18th question, which shoulder pathology is associated with an inability to initiate abduction? Abduction initiate பண்றதுக்கு எந்த ஷோல்டர் பேத்தாலஜி வந்து காரணமா இருக்கும்? அப்டக்ஷன் இனிஷியேட் பண்றது இன்னேபிளா இருக்கக்கூடிய ஷோல்டர் பேத்தாலஜி எது? ஆப்ஷன் ஏ ரொட்டேட்டர் கஃப் டேரா, ஆப்ஷன் பி adhesive capsulitis or frozen shoulder, ஆப்ஷன் சி glenoid labrum tear, ஆப்ஷன் டி biceps tendinitis. எதுவாக இருக்கும்? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே மாறி மாறி வருது. ஏ, சி, பி அப்படின்னு மாறி மாறி அனுப்புறீங்க. ஸோ எது கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ, the cuff tear, rotator cuff tear is the correct answer. The supraspinatus tear, the tear of the supraspinatus muscle can impair the initiation of the shoulder abduction. ஸோ ஷோல்டர்னுடைய அப்டக்ஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மசிலா எது இருக்குது அப்படின்னா சுப்ராஸ்பைனேட்டஸ் தான் இருக்கு. ஸோ சுப்ராஸ்பைனேட்டஸ் ஒன்ஸ் டேர் ஆயிடுச்சு அப்படின்னா the initial range of abduction வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் ஷோல்டர் அப்டக்ஷன் is impaired or enabled because of rotator cuff tear, அதுலயும் particular because of supraspinatus muscle. So supraspinatus muscle உடைய டேர்ல initiation of the shoulder abduction வந்து பாதிக்கப்படுது. Right? So 19th question, what is the primary muscle group active during the loading response phase of the gait? Loading response phase of the gaitல இந்த 4 மசில்ஸ்ல எந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். ஆப்ஷன் ஏ ஹாம்ஸ்ட்ரிங், ஆப்ஷன் பி குவாட்ரிசெப்ஸ், ஆப்ஷன் சி டிபியாலிஸ் ஆன்டீரியர், ஆப்ஷன் டி கேஸ்ட்ரோனியமஸ். இந்த 4 ஆன்சர்ஸ்ல எது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும்? வாட் இஸ் தி பிரைமரி மசில் குரூப் ஆக்டிவ் டியூரிங் த லோடிங் ரெஸ்பான்ஸ் ஃபேஸ் ஆஃப் தி gait? ஸோ நிறைய கரெக்டான ஆன்சர்ஸும் சில ராங்கான ஆன்சர்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்லைடுக்கு போயிடலாம், ஆன்சர் ஸ்லைடுக்கு. ஸோ லோடிங் ரெஸ்பான்ஸ்ல எந்த மசில் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா இஸ் தி குவாட்ரிசெப்ஸ். ஸோ குவாட்ரிசெப்ஸ் எப்படி ஆக்டிவா இருக்கு? ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் லோடிங் ரெஸ்பான்ஸ் விச் இஸ் தி ஃபேஸ் கால் ஃபுட் ஃபிளாட். ஃபுட் ஃபிளாட் ஃபேஸ்ல வந்து என்ன ஆகுது? the knee is in slight flexion. நீ எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு ஃபிளெக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஃபிளெக்ஷன்ல இருந்துச்சு, குவாட்ரிசெப்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் த பக்லிங், பக்ல் ஆக ஆரம்பிக்கும், அல்லது ஹாம்ஸ்ட்ரிங் வில் காசஸ் தி நீ ஃபிளெக்ஷன், நீ ஃபிளெக்ஷனை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங்குடைய நீ ஃபிளெக்ஷனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா the quadriceps, the antagonist of the hamstring, have to work more to stop or to decrease the action of the hamstrings. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்குடைய வேலையை குறைக்கணும் அல்ல அதனுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணணும், மட்டுப்படுத்தணும் அப்படின்னா the quadriceps have to work more to maintain the loading response phase. ஸோ லோடிங் ரெஸ்பான்ஸ் ஃபேஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த குவாட்ரிசெப்ஸ் தான் ரொம்ப உதவியா இருக்கு.
The quadriceps control the knee flexion and support weight transfer during the loading response. So the quadriceps தான் it stabilizes the limb during the loading response phase. So next slideல எந்த phases-ல எந்த muscles-லாம் ஆக்டிவா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். ஸோ இங்க இனிஷியலா கொடுத்துடக்கூடிய இந்த மசில்ஸ் tibialis anterior, quadriceps, gastrocnemius. ஸோ இதெல்லாம் these are the primary muscles. ஸோ மீதி மசில்ஸும் வேலை செய்யும். ஸோ ரொம்ப அதிகமா இது வேலை செய்யும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ these muscles are more important in controlling these phases of gait. ஸோ இனிஷியல் கான்டாக்டுக்கு tibialis anterior இருக்கணும். dorsiflexion பண்ணா தான் அந்த ஹீல் ஸ்ட்ரைக் வந்து அந்த நடக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ்லயும் ஸ்விங் ஃபேஸ்லயும் எந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா பிரைமரியா செயல்படுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கோம். ஃபாலோட் பை தி நெக்ஸ்ட் மசில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பேஜையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Going to the last question. So which of the following best describes the pump handle movement in the rib cage during respiration? போன டைம் MRB ல கேட்டிருந்தாங்க. இந்த பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட் அந்த பக்கெட் ஹேண்டில் மூவ்மெண்ட் தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பத்திலேயே இருப்போம். ஸோ பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட்டை நம்ம எப்படி பெஸ்டா டிஸ்கிரைப் பண்ண முடியும்? எலிவேஷன் ஆஃப் த ரிப்ஸ் வித் anterior movement of the sternum, lateral expansion of the ribs and increase in transverse diameter, rotation of the ribs with upward movement of the sternum, downward movement of the rib cage with inspiration. இன்னும் 5 seconds கொடுக்குறேன். the last question கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. மெல்ல மெல்ல அனுப்பிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட்ல என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இது நாலுல எதுவாக இருக்கலாம். ஆன்சர் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ, the elevation of the ribs with anterior movement of the sternum is the right answer. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், இது ஏன் பம்ப் ஹேண்டில்னு சொல்றோம், இது ஏன் பக்கெட் ஹேண்டில்னு சொல்றோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ the pump handle is similar to the sternal movement. ஸ்டெர்னம் மேல மூவ் ஆகுது. the anteroposterior diameter இது மேல மூவ் ஆகிறதுனால இது அதிகரிக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ டியூரிங் த பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட் த அப்பர் ரிப்ஸ் எலிவேட். ஸோ இந்த அப்பர் ரிப் எலிவேஷன் அப்படிங்கிறது தான் போன டைம் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. எந்த ரிப் வந்து எலிவேஷன் ஆகும், அப்பர் ரிப்பா லோயர் ரிப்பா அப்படிங்கிறத பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்பர் ரிப் எலிவேஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட்ல elevation of the ribs with anterior movement of the sternum is the also the right answer. So இங்க என்ன நடக்குது? upper rib elevation ஆகுது, anteroposterior diameter increase ஆகுது, and also the sternum also moves slightly superior ஆகும் மூவ் ஆகும். So the lateral expansion of the ribs and increase in transverse diameter அதிகமாகிறது எதை குறிக்குது அப்படின்னா, it describes the bucket handle movement of the lower ribs. So upper ribs என்ன நடக்குது? upper ribs pump handle movement இருக்கு, lower ribs bucket handle movement இருக்கு. ஸோ இது இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். பம்பு கைப்பிடி மேல இருக்கும், பக்கெட்டினுடைய கைப்பிடி கீழே இருக்கும். பக்கெட்டை குமிச்சுதான் எடுக்கணும் அப்படிங்கும் போது பக்கெட் கீழே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோயர் ரிப்ஸ் தான் நமக்கு பக்கெட் ஹேண்டில் மூவ்மெண்ட் கொடுக்குது. பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியது அப்பர் ரிப்ஸ் அண்ட் தி எலிவேஷன் ஆஃப் தி ரிப்ஸ். அப்பர் ரிப் வந்து எலிவேட் ஆகுது. ஸோ கொஸ்டின் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, வாட் இஸ் ஜெனு ரெக்கர்வேட்டம்? ஜெனு ரெக்கர்வேட்டம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ ஜெனு ரெக்கர்வேட்டம் இஸ் தி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி knee. ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி knee. ஸோ நீயுடைய எக்ஸ்டென்ஷன் அதிகமாக போயிருச்சு அப்படின்னா, ஸோ 0 to 10 degrees ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஸோ நார்மலா ஃபிளெக்ஷன் தான் ஆகும், நார்மலா 0 இருக்கணும் எக்ஸ்டென்ஷன்ல. பட் 10 degrees வரையும் இட் இஸ் அக்செப்டபிள். 10 degrees வரையும் அது அக்செப்டபிளா இருக்கும்.
but more extension of the knee joint is called as genu recurvatum. So 10 degrees க்கு மேல போயிருச்சு, more than 10 degrees அப்படின்னாவே it is the genu recurvatum அப்படிங்கறத பார்க்கறோம். So this is the last question of this section. So thank you for all, and this is my YouTube channel. This is my personal YouTube channel. Can subscribe to it. இதுல நிறைய மெடி லெக்சர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ரிலேட்டடா நிறைய ஸ்லைட்ஸ் அல்லது வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதுல மவுண்ட் பிசியோதெரபி அண்ட் அக்குபஞ்சர் சென்டர்ல இந்த சேனல்ல அதிகமான ஒரு பிசியோதெரபி ரிலேட்டடான சில வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங். ஸோ இன்னும் கம்மிங் டேஸ்ல இன்னும் அதிகமான ப்ரொஃபசர்ஸ் அதிகமான கிளாஸஸ் எடுக்க போறாங்க. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.